நிர்வாண கோலம் என்பது இத்தனையும் தோல் உரிச்சு. பைரவ கோலம் நமக்கு அதை தான் காமிக்குது. பைரவர்கிட்ட தான் அந்த காலத்தில் எல்லோரும் சாவியை ஒப்படைப்பாங்க. இதே திருக்கோயில் சாவியை பைரவர் முன்னால் வச்சுட்டு வந்துடுவாங்க. இன்றைக்கும் சில பேர் அதை பைரவர் முன்னால் காமிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க, அது வேறு விஷயம். முறையாக செய்ததுன்னா பைரவர் திருவடியில் சாவியை திருக்கோயிலை போட்டு சாவியை பைரவர் திருவடியில் வச்சுருவாங்க. அதுதான் முறை. நம்ம ஒவ்வொரு உயிரினுடைய பூட்டும் சாவியும் இறைவனுடைய திருவடி கீழே நிர்வாண நிலையிலேயே உள்ளது. அதை நம்ம நிர்வாண நிலையில் இருந்தோம்னா பட்டுன்னு சாவி எடுத்து திறந்துக்கலாம். திருக்கதமம் திறவாயோ, திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ, எல்லாம் அந்த திருக்கதம் திருவாசக தீக்கை. திருவாசக தீக்கை என்பது திருவாசகத்தின் 4 நெடும்பாடல்கள், அதாவது சிவபுராணம், கீர்த்தி திருவகவல், திரு அண்டப்பகுதி மற்றும் போற்றி திருவகவல் ஆகியவற்றை ஓதி திரு அண்டப்பகுதியினை 108 முறை ஓதி கும்ப ஜபம் செய்து அக்கும்ப நீரினால் தீக்கை பெறுபவர்களை நீராட்டுவது. இதன் மூலம் திரு அண்டப்பகுதியின் மந்திர உருச்சொற்களால் முயற்சியும் நம்பிக்கையும் இடையறா அன்பும் உடைய அன்பர்கள் திருவாசகத்தின் சிறப்பினை அனுபவ பொருளாக உயிர்த்து உணர்வார்கள். அரகரம பார்வதி பதையே அரகர மகாதேவா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். மாறியுருட்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கெனும் நான் சென்றே எந்த நினது அற்புகளை ஏம்பிடல் வேண்டும். செப்பாத மேல்நிலை சுத்த சுமார்க்க சங்கம் திகழ்ந்தவங்க அருஜோதி செலுத்தியிடல் வேண்டும். தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவன் என்னை பிரியாத நிலையும் வேண்டுவனே. பொன்படா உடம்பும் புறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நினையே கருத்தில் வை தேர்த்துதற்கு செய்தேன். உண்பனே நினும் உடுப்பனே நினும் உலகரை நம்பிலேன் எனது நண்பனே நலம் சார் பண்பனே நினையே நம்பினேன் கைவிடையிலனையே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று ஒரு சத்சங்கம் குழந்தைங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. அம்மா, நிர்வாண நிலைனா என்ன அப்படின்னு கேட்டாங்க. அவங்க என்ன 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 அர்த்தத்தில் கேட்டாங்க, அவங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா எனக்கு தெரியல. நிர்வாண கோலம் அப்படின்னா அந்த நேரம் பார்க்க நம்ம இங்கே ஒரு சின்ன குழந்தை ஒன்று நடமாடிட்டுருக்கு. அந்த குழந்தை ஒரு வயசு 1.25 வயசு நிர்வாண கோலத்திலே வந்தது. அந்த குழந்தைக்கு தான் நிர்வாணமாக இருக்கிறோம் அப்படிங்கிறது எதுவுமே புரியலை. அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷமாக ஓடி பிடிச்சி அப்படி ஓடி வருது. நம்மளெல்லாம் பார்த்து சந்தோஷமாக தாவி தாவி வருது. அதுக்கு அது தெரியலை. நிர்வாணம் அப்படிங்கிறது இந்த உடல் அளவில் ஆடை இல்லாமல் இருப்பது அல்ல நிர்வாணம்ங்கிறது. அப்போ நிர்வாணம்னா என்ன அப்படின்னா, நம்மகிட்ட கரணங்கள் அப்படின்னு சொல்லி அந்த கரணங்கள் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த கரணங்கள் சுத்திகரமாகணும். கரணங்கள் இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் அப்படின்னு 4 வகை ஒழுக்கங்கள் பற்றி வள்ளல் பெருமானார் பேசுகிறார். இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். ஆன்ம ஒழுக்கம்னா என்ன? பேரண்ட நாயகனை நினைந்து நினைந்து அப்படியே ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அப்படி அழணும் இறைவனுக்காக வேண்டி. அழுதால் உன்னை பெறலாமே, யானே போய் என் நெஞ்சம் போய் என் அன்பும் போய் வினையேன், ஆனால் நான் அழுதால் உன்னை பெறலாம். அது மாதிரி அழுது 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 கசிந்து உருகணும். அப்போது அந்த இந்திரிய ஒழுக்கம் அப்படின்னா, இந்திரியங்கள்னால் என்ன? அது இந்திரியங்கள் கர்மேந்திரியம், ஞானேந்திரியம் அப்படின்னு 10 இந்திரியங்கள் 10. எப்படி? கர்மேந்திரியம் என்ன, ஞானேந்திரியம் என்ன? ஞானேந்திரியங்கிறது கண், காது, மூக்கு, வாய், உடல். இது ஞானேந்திரியம். கர்மேந்திரியம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பாதம் பாணி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெனிட்டல், அப்புறம் குதம் குய்யம், அது 2க்கும் அப்படி வச்சுக்கலாம். மலவாய் ஜலவாய், அது 2ம் கர்மேந்திரியம். அது தொழில் படுறதுக்கு, அதுக்கு சிந்திக்கலாம் தெரியாது. கர்மேந்திரியத்துக்கு சிந்திக்க தெரியாது, அது தொழில் படும். நாக்கு
அது வந்து ஞானேந்திரியத்திலும் தொழில்படும், கர்மேந்திரியத்திலும் தொழில்படும். கை கால், அப்போ கர்மேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5. இந்த இந்திரியங்கள் ஒழுக்கமாக இருக்க வேண்டும். இந்திரிய ஒழுக்கம். அப்போ என்னம்மா, கண்ணுக்கு என்னம்மா ஒழுக்கம் இருக்குது, காதுக்கு என்னம்மா? கேட்பவையெல்லாம் கேட்பித்து எனக்கு வேட்கையின் விளங்கும் விளங்கு சத்குருவே. பெருமானார் சொல்கிறார், கேட்பவையெல்லாம் கேட்பித்து எனக்கு வேட்கையின் விளங்கும் விளங்கு சத், காண்பவையெல்லாம் காட்டுவித்து எனக்கு மாண்பதம் அளிக்க வயங்கு சத்குருவே. அப்போ என்ன காணணுமோ அதை தான் காணணுங்கண்ணா, வேறு எதையும் காணக்கூடாது. என் உடலோ, என் உயிரோ, என் ஆன்மாவோ நானாக நினச்சி பொய்படா ஒழுக்கத்தில் நிற்க முடியாது. நீ நிற்க வைக்கணும் என்ன, அதைத்தான் அவர் வேண்டிக்கிறாரு. அப்படி ஒரு சரணாகதி நம்மகிட்ட இருக்கணும். அது இந்திரிய ஒழுக்கம் அப்படின்னு சொல்லும்போது இந்த 10 வகையிலும், கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் இரண்டிலும் சேர்ந்து 10 வகையிலையும் நமக்கு ஒழுக்கம் இருக்கணும். சொல்லொழுக்கம், செயல் ஒழுக்கம், சிந்தனை ஒழுக்கம். சரிம்மா, நான் வந்து எதுவும் செயல்படலை, ஆனால் கண்ணா பண்ணானும் நான் நினைக்கிறேன், என்னால் அந்த நினைப்பை கட்டுப்படுத்தலை. கள்ளத்தால் கல்வேமெனலும் தீது அப்படிங்கிறாரு வள்ளுவர். வந்து கள்ளத்தால் மனத்தளவில் செஞ்சாலும் எனக்கு அப்படி நினைக்க முடியலையம்மா, நான் நீங்கள் சொல்லலாம் உள்வாங்கன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என்னுடைய மனம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, நான் என்ன நினைக்கிறேன், என்ன நினைக்கக்கூடாது, எனக்கு தெரிய மாட்டேங்க, அதுவாறு அத்து பிடுங்கி போகுதுமா. அழுதால் உன்னை பெறலாம். நம்ம சரணடைவங்கன்னு மனதனுடைய நிலை இவ்வளோதான். மனித மனம் வந்து இப்படி தான் இருக்கும், இப்படி தான் சிந்திக்கும், இப்படி தான் செயல்படும். இறைவன் வந்து எல்லா உயிர்களையும் படைக்கும் போதே இவைகள் கடை தேர்வதற்குன்னு சொல்லி ஒரு ஸ்லோகம்தான் பூமியில் போட்டாராம். நீங்கள் கடை தேறிக்கோங்கம்மா இந்த ஸ்லோகத்தை பிடிச்சி அப்படின்னு. அப்படி அந்த ஒரு ஸ்லோகத்தை பற்றிக்கிட்டு 1,00,000 வியாக்கியான கருத்துக்கள். இப்போ வந்து பிலாசபர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பிலாசபர்ஸ் எல்லாரும் 1,00,000 பேர் பூமிக்கு வந்துட்டாங்களாம், நான் வியாக்கியானம் பண்ணுறேன்னா. அப்போ வந்து சமயவாதிகள் தத்தம் சமயங்களே அமைவதாக அரற்றி மலைந்தனர். எல்லா கொள்கை உடையவர்களும் சமயங்கள் உடையவர்களும் தத்தம் சமயமே பெருசு பெருசுன்னு அரற்றி மலைந்தனர். இவைகள் எல்லாம் எதில் சேரும், நம்மளுடைய ஜீவன் மீது, நம்மளுடைய உயிர் மீது மலக்குற்றங்களாக ஏறிக்கொண்டே போகும். ஜீவ ஒழுக்கம் கரண ஒழுக்கம் இல்லை என்றால் அவைகள் தவறு செய்யும்போது அவனுடைய வளர்ச்சியை கண்டு போகாமல் இவனுடைய வளர்ச்சியை கண்டு போகாமல் ஒருத்தர் பாராட்டும் போது இவனை போய் பாராட்டுறாங்க பார்த்தியா, அவன் பாராட்டுறவனுக்கு இவனால் ஏதோ ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கும், பாராட்டியிருப்பான். அல்லது உண்மையிலேயே அருளாளர்கள் வழி நின்று ஒருத்தர் நல்லது செஞ்சால் அதை பாராட்டணும் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தில் அவன் பாராட்டியிருப்பான். 2 வகையிலும் பாராட்டியிருப்பான். ஏதோ அவனால் ஒரு காரியம் ஆகணும்னு பாராட்டினா கூட அவனுக்கு ஒரு காரியம் ஆயிருக்கு தானே, அதுக்கு அவன் பாராட்டிட்டு போகிறான். அது நம்மளை என்ன செய்ய போகுது, நமக்கு அந்த பக்குவம் வரலை. ஒவ்வொரு கணமும் நாம் பேசுகிற பேச்சு, சிந்திக்கிற சிந்தனை, செய்யும் செயல் அனைத்தும் நம் உயிர் மீது ஏற்றப்படக்கூடிய கர்மா. அப்போ உயிர் மீது கர்மா ஏற்றப்படும் போது அவைகள் இந்த உயிருக்கு மலங்களாக வினைகளாக ஏறிக்கொண்டே போகும். அப்போ நிர்வாண நிலை உயிருக்கு கிட்டாது. மணிவாசக பெருந்தகை சொல்கிறாரு, தானே வந்து என்னை தலையெளித்தாட்கொண்டு வான்வார் கடல்பாடி வந்தோர்க்கு உன் வாய் தருவாய். தானே வந்து இறைவன் வந்து எல்லா உயிரையும் அப்படி தான் ஆட்கொள்ள வரான். மாணிக்க வாசகரை மட்டும் இல்லை, நம்ம எல்லாரையும் ஆட்கொள்ள வரான். தானே வந்து தலையெளி செய்து ஆட்கொள்ள வரான். ஆனால் நம்ம வந்து எந்த விதமான விழிப்புணர்வும் இல்லாமல் இருக்கோம். அந்த பாடல்லே முதல்ல சொல்கிறாரு, மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போர் திசை பகரான். எழுப்புதல் அப்படிங்கக்கூடியது இந்த இடத்துல வந்து குண்டலினி ஆற்றல் மேலெழச் செய்யும் ஒரு அருட்கருணை. நிர்வாண கோலம் என்பது இத்தனையும் தோல் உரிச்சு அல்லல் கலைந்து அருள் வழி நிறுத்தி. அப்போ நான் இதில் உள்ள அல்லல்கள் எல்லாம் கலைந்து அருள் வழியில் நிலை நிறுத்தும் ஒரு கருணை தான் இந்த ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், இந்திரிய ஒழுக்கம். இவைகள்லாம் அல்லல் கலைந்து அருள் வழி காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம். அல்லல் கலைந்த அருள் வழி நிறுத்தணும். சரணாகதி ஒன்று தான் நம்ம செய்ய வேண்டியது. அந்த தானே வந்து தலையெளி செய்த அந்த இறைவனுக்கு நாம் என்ன சரணாகதி செஞ்சிட்டோம்? நமக்கு கேட்க வச்சுருக்கிறான், பாட வச்சுருக்கிறான், சிந்திக்க வச்சுருக்கிறான். அதை விட சில அருள் அனுபவங்கள் கொடுக்கும்போது அப்படியே நம்மளை ஒரு மோன நிலையில் வச்சுருக்கிறான். அப்போ அந்த மோன நிலையை பார்த்தாலும் படித்தாலும் படிக்க பக்க நின்று கேட்டாலும் ஈர்த்தாலும்
பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும். அப்பா, என்ன அருள் அனுபவம் இது! ஐயோ, நூலே நுழைவரிய நுண்ணியனாய் வந்து என்பாலே புகுந்து உருக்கும் பாவகம். கட்டி பிடிச்சிக்குவோம், விட வேண்டாம், கட்டி பிடிச்சிக்குவோம். ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் இது நினைக்க இதில் ஜீவ ஒழுக்கம், கரண ஒழுக்கம், இந்திரிய ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் இத்தனையும் அடங்கிருச்சு இந்த அனுபவத்தில். ஒரு சச்சங்கத்தை இப்படி ஒரு அனுபவம் இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு அது எப்போது வாய்க்கும்? நான் எத்தனை காலமாக புலன்கள் பின்னால் போய், பொறிகள் பின்னால் போய், இனி புறம்போகல் ஒட்டேன் பிரபு. எனக்கு நீ வந்து இறங்கணும், என் உள்ளே வந்து இறங்கணும். என் மனம் அப்படி தான் நினைக்கும் குழந்தைங்களா. உடனே நீ நெல்லுன்னு நிற்கிறதுக்கு அது கம்ப்யூட்டரில் 72,000 நாடி நரம்புகள் உள்ள ஒரு கருவி. நம்ம வந்து கம்ப்யூட்டருக்கு உயிர் கிடையாது. அது உள்ளே நீ வந்து பின்னே போ, முன்னே போ, தெற்கே போ, வடக்கே போன்னு அது உள்ளே சிப்ஸ் வச்சுருக்குறான். அந்த சிப்பை நீங்கள் பயன்படுத்தி அதுக்கான கருவிகளை பயன்படுத்தினா உள்ளே போனால் அதே சொல்லுது, உள்ளே நுழைக, வலக்கை பக்கம் திரும்பு, இடக்கை பக்கம் மேலே போ, கீழே போ, அது சொல்லுது. அப்படி நம்ம வந்து இயக்கி வச்சுருக்கோம். மனிதன் இயக்கிய ஒரு கருவி இப்படி செயல்படும் போது ஆண்டவன் படைத்த அந்த கருவி எப்படி செயல்படும்? அது உள்ளே எவ்வளோ, அதை பார்த்தா எனக்கு பிரமிப்பாக இருக்குது. ஒவ்வொரு கருவிகளும் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஓ பிரபு, மனிதன் வந்து நீ படைத்த மனிதன் இவ்வளோ வச்சுருக்கான், அப்போ நீ எவ்வளோ பெருசு. இயற்கையோடு பிரபஞ்ச ஆற்றலோடு ஒத்து போகிற எல்லாத்திற்கும் அந்த இயற்கை என்னை துணை செய்கிறான், அந்த பிரபஞ்ச ஆற்றல் துணை செய்யுது. இப்போ நாமளும் அந்த நிர்வாண நிலை அப்படிங்கக்கூடியது அது சொல்லார், என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து முன்னை வினையின் முதல் மூலதனத்தோடு தான் வந்திருக்கிறோம் எல்லாரும். இப்போ அம்மா நான் எதில் போய் மூலதனம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறோம். ஏற்கனவே உடலில் பண்ணியிருக்கிற, உயிரில் பண்ணியிருக்கிற, ஆன்மாவில் பண்ணியிருக்கிற மூலதனத்தை குறை. முன்னை வினையின் முதலை களைந்து மூலதனம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். அதை களைஞ்ச நிலை தான் நிர்வாண நிலை. அதை வந்து நம்ம என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்யணும் இறைவன்கிட்ட நம்ம வேண்டி கேட்டுக்கிட்டோன்னா இறைவன் வந்து தன்னுடைய அருளாளர் பெருமக்கள் மூலமாக செய்வான். அப்பப்போ நமக்கு சில உணர்வுகள் தென்படும், சில மனதில் சில வளர்ச்சி ஏற்படும். அப்போ அந்த பாசிக்குளத்தில் நம்ம கல்விட்டு எரிஞ்சால் போல் நம்ம மனதுக்குள்ளே சத்சங்கமோ, அருளாளர்களுடைய பாடல்களோ, அருளாளர்களுடைய தொடர்போ ஏதோ நமக்கு ஒரு விளக்கத்தை தரும். அந்த விளக்கத்தை பெற்றுக்கொண்டு இன்னும் மேலும் நான் இதிலே நிலச்சி நிற்கணும், அப்படி நிலச்சினா என் வாழ்வாதாரம் பாதிக்குமாம்மா? கட்டாயம் பாதிக்காது. நீ தொட்டதை ஒரு மடங்கு இல்லை, 1000 மடங்கு உனக்கு தொடங்க வைப்பான். நீ உண்மையிலே சத்தியமாக அதில் நின்னேன்னா நீ தொட்ட காரியத்தை 1000 மடங்கு, 1,00,000 மடங்கு வைப்பான். எனக்கு இப்போ நான் இப்போ எனக்கு எதுவும் நடக்கலையே, நம்ம அது மாதிரி முயற்சி பண்ணது. பாசிக்குளத்தில் கல்லெறி பட்டா மாதிரி எப்போதாவது எனக்கு இந்த உணர்வு தென்பட்டுருக்குமா, அதுக்கப்புறம் திரும்ப நம்ம மீண்டும் ஏற்றிக்கிறோம். அந்த அந்த மனமாயையும் மலமாயையும் தவறுதலான புரிதலும் ஏற்றி திரும்ப கல்மிஷத்தை வளர்த்துக்கிறோம். அதுதான் காரணம். ஆனால் இறைவன் வந்து கருணைய வடிவானவன், தானே வந்து தலையெழி செய்யக்கூடிய கருணையானவன். அவன் வந்து கேட்பவை, காண்பவை, உண்பவை, செய்பவை அனைத்திலும் துணை நிற்கக்கூடிய கருணையானவன். அவன் வந்து வள்ளல் பெருமானாருக்கு தான் நிற்பான், நமக்கு நிற்க மாட்டான் அப்படின்னு இல்லை. வள்ளல் பெருமானார் மூலமாக நமக்குள்ளே நிற்க போய் தான் நம்ம இதெல்லாம் செய்கிறோம். மணிவாசக பெருந்தகை மூலமாக நமக்குள்ளே நிற்க போய் தானே இதெல்லாம் சிந்திக்கிறோம். அப்போ பாசிக்குளத்தில் கல்லெறி பட்டா மாதிரி இந்த சிந்தனை தோணின உடனே, பிரபு இதை எனக்கு நிலைக்க வைங்க, நான் தவறுதலாக புரிஞ்சுக்கிறேனே, என்கிட்ட சொல்லொழுக்கம் இல்லையே, என்கிட்ட பொருள் ஒழுக்கம் இல்லையே, என்கிட்ட உயிர் ஒழுக்கம் இல்லையே, என்கிட்ட ஆன்ம ஒழுக்கம் இல்லையே, நான் என்ன செய்வது? அப்படி ஒவ்வொரு கணமும் நான் இப்படி தவறுதலாக அவங்க என்னை பார்த்து இப்படி சொன்னாங்கம்மா, ஏன் இந்த நல்ல கண்ணோட்டத்தில் நீங்கள் ஏன் பார்க்கக்கூடாது? அது உங்களுக்கு தான், எங்களுக்கு இல்லை. எல்லோரும் அப்படி பார்த்தா தான் கண்ணுகளாக நம்ம வந்து கடைத்தேற முடியும். தப்பாக புரிஞ்சுக்கிட்டோன்னா கடைத்தேற முடியாது. அதனால் நம்ம வந்து எல்லாரும் ஒரு நிர்வாண நிலைக்கு போகணும். என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து முன்னை வினையின் முதல் களைந்தான். பைரவ போல் நமக்கு அதை தான் காமிக்குது. பைரவர்கிட்ட தான் அந்த காலத்தில் எல்லோரும் சாவியை ஒப்படைப்பாங்க. இதே திருக்கோயில் சாவியை பைரவர் முன்னால் வச்சுட்டு வந்துடுவாங்க. இன்றைக்கும் சில பேர் அதை பைரவர் முன்னால் காமிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க, அது வேறு விஷயம். முறையாக செய்ததுன்னா பைரவர் திருவடியில் சாவியை திருக்கோயிலில் போட்டு சாவியை பைரவர் திருவடியில் வச்சுருவாங்க. அதுதான் முறை. எதுக்காண்டி செய்கிறாங்க? எந்த சாவியை? நம்ம ஒவ்வொரு உயிரினுடைய பூட்டும் சாவியும் இறைவனுடைய திருவடி கீழே நிர்வாண நிலையிலேயே உள்ளது.
அதை நம்ம நிர்வாண நிலையில் இருந்தோம்னா பட்டுன்னு சாவி எடுத்து திறந்துக்கலாம். திருக்கதமம் திறவாயோ, திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ, எல்லாம் அந்த திருக்கதம். ஏகா கதவை திற, அநேகா கதவை திற. கதவு திறக்கிறதுக்கு ஒரு உபாயம். நம்ம நாளுக்கு நாள் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு அன்னைக்கு தூங்க போகிறீங்க. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. தூங்க போகிறோம், உறங்குவது போலும் சாக்காடு, தூங்க தான் போகிறோம். தூங்கும்போது நம்ம கதவை பூட்டி, ஐயா இன்றைக்கி என் உயிரில் என்ன அழுக்காயிருச்சோ அதை தொடச்சிட்டு தங்கம், என் உயிரை நல்ல மாதிரி வச்சுக்கோ தங்கம், பிரத்தியார் மேலே கோவப்பட வைக்காத தங்கம், எனக்கு கோபம் வருது இல்லைன்னு இல்லை, ஆனால் நீ தாங்க என்னை திருத்த முடியும், நீ தான் என்னை பணிகொள்ள முடியும். அப்படி மாதிரி நீங்கள் வேண்டிட்டு, நான் இப்போ தூங்க போகிறேங்கண்ணா, காலையில் எந்திக்கும் போது எந்த திருக்கதவத்தை திறவித்து எனக்கு திருவுருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்ட போகிறா எனக்கு தெரியலை, அதை நீ எனக்கு கொடு. அதுதான் பைரவ கோலம்ங்கிறது. திருக்கோயில்களில் அந்த பைரவமூர்த்தி, அந்த நிர்வாணமூர்த்தி உன்னுடைய எல்லா அழுக்குகளையும் களைஞ்சிரு குழந்தைகளா. 36 தத்துவங்கள், 60 தாத்வீகங்கள், 90 கருவி கரணங்கள் கடந்து நின்ற கடைமிரற்றன் அப்படின்னு சொல்லார். தத்துவ நிலையை தந்து என ஆண்ட வித்தக விநாயகா அப்படிங்கிறாங்க. அப்போ இது எல்லாத்தையும் கடந்து அனுபவிக்கக்கூடிய அனுபவத்தை பெற்றால் நம்ம பிறவி நீக்கம் பெறலாம், நிர்வாண நிலை பெறலாம், பைரவ கோலத்தினுடைய உண்மையை உணரலாம், நமக்குள்ளேயே திருவுருளாம் பெருஞ்சோதி திருவுரு காணலாம்.